இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து நவம்பர் 22 வந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த சீரீஸோட ப்ரிவ்யூ அண்டு ப்ரிடிக்ஷன் தான் வந்து இந்த கண்டென்ட்டு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு பெர்த்தில் நடக்குது. நவம்பர் 22 ஆரம்பிக்குது. செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு டிசம்பர் 6 அன்னைக்கு அடிலைடில் ஆரம்பிக்குது. தேர்டு டெஸ்ட் வந்துட்டு கேபாவில் நடக்குது. இந்த ஃபேமஸ் வின் போன வாட்டி போனப்போ அங்கே தான் வந்துட்டு வின் பண்ணி சீரீஸை ஜெயித்தோம். அது வந்துட்டு டிசம்பர் 14 அன்னைக்கு நடக்குது. ஃபோர்த்து டெஸ்ட் வந்துட்டு மெல்போர்னில் நடக்குது. அது வந்து டிசம்பர் 26. அதை தான் வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்னு வந்து சொல்லுவாங்க. ஃபிஃப்த்து டெஸ்ட் வந்துட்டு ஜனவரி 3 அன்னைக்கு சிட்னியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் எந்த 2 வென்யூவில் வந்துட்டு நான் வந்து இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சாலே வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்க அடிலைட்லேயும் மெல்போர்ன்லேயும். ஏன்னா போன வாட்டி வந்துட்டு அங்கே வந்துட்டு மெல்போர்னில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அதுக்கப்புறமா வந்து கேபாவில் ஜெயித்தோம். பட் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அடிலைடில் நம்மளால் வந்துட்டு கொஞ்சம் டஃப் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தோணுது. ஸ்குவாட்ஸோட ஸ்ட்ரென்த் எந்த சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க இந்த சைடு ஆஸ்திரேலியா சைடில் வந்துட்டு ஒரே ஒரு டெபுட்டன்ட்டு தான் வந்து இருக்காங்க. ஆனால் நம்ம சைடு வந்து பார்த்தோம்னாக்க நிதிஷ்குமார் ரெட்டி, ராணா, அதுக்கப்புறமா வந்து தேவ்தத் படிக்கல் ஆட போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கும் வந்துட்டு என்னதான் டெபு ஆகிருந்தாலும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் வந்து புதுசு. ஜெய்ஸ்வாலுக்கும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் வந்து புதுசு. அதுக்கப்புறமா பவுலர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து புதுசு. ஏன்னா தான் வந்து போன வாட்டி வந்துட்டு சீசைட் ஸ்குவாடை வச்சு கேபாவில் வந்து ஜெயிச்சிட்டாலுமே வந்துட்டு இந்த வாட்டி ஆஸ்திரேலியன் ஸ்குவாடை வச்சு பார்க்கும்போது லைட்டாக வந்து பார்க்குறதுக்கே அவங்க சைடு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. நடுவில் டிராவிஸ் ஹெட் வேறு இருக்கிறாரு. அவரும் வந்து அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து புதுசாக அதெல்லாம் வந்து பண்ணுவார். ஃபைனலாக இந்த ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த டீம் வந்து சீரீஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுனாக்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது. அதையும் மீறி வந்துட்டு புஜாரா மாதிரியோ ரஹானே மாதிரியோ ஏதோ 2 பிளேயர் வந்து நமக்காக பேட்டிங் ஆடி நம்ம பவுலிங்கும் பயங்கரமாக போட்டு பண்ணிட்டு மாதிரி ஆடி வந்து ஒரு மேட்ச்சை ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னாக்க நம்மளும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சீரீஸை வந்து ஜெயிப்போம்னு சொல்லிட்டு தோணுது. என்னோடய ஸ்டாண்டில் வந்து கிளியராக நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா தான் வந்து இந்த சீரீஸை ஜெயிக்க போகுது. 3-2 இல்லைனா வந்து 4-1ன்ற ரேஷியோவில் வந்து ஜெயிக்க போகுது. 5-0க்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா மெல்போர்ன்லேயோ இல்லைனா அடிலைட்லேயோ நம்ம டாஸ் ஜெயித்தோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவோம். ஸோ நான் என்னோடய ப்ரிடிக்ஷனில் 3-2 இல்லைனா 4-1 ஆஸ்திரேலியா பக்கம் வந்து சொல்கிறேன். இது பொய்யா இருந்தால் நல்லா தான் வந்து இருக்கும். பை.